திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் சுற்றுலா பயணிகள் கடலில் தவறி விழுந்து மரணம் அடைவதை தடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காவல்துறை, வருவாய்த்துறை, கடலோர காவல்படை, மீனவ கிராம நிர்வாகிகள், சமூக அமைப்புகள் இணைந்து ஆலோசனையில் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல், புத்தாண்டு மற்றும் ரம்ஜான் போன்ற விழா நாட்களின் போது பழவேற்காடு கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கடலில் குளிக்கச் சென்று தவறி விழுந்து மரணம் அடைந்து வருகின்றனர். கடந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு தினத்தின் போது 2 பேர் பழவேற்காடு கடலில் குளிக்க வந்து தண்ணீரில் தவறி விழுந்து மரணமடைந்தனர். இது குறித்து அனைத்து துறைகளை சேர்ந்தவர்களும் வருத்தம் அடைந்து இதனை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசனை செய்ய முடிவு எடுத்தனர். அதன்படி பழவேற்காடு சமூக அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் புலிகேட் ஆக்ஷன் நெட்வொர்க் அதன் சார்பில் சென்னை சமூக சேவை மைய கூட்ட அரங்கில் பழவேற்காடு கடலில் குளிக்க வரும் சுற்றுலா பயணிகளின் மரணத்தை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆஜா மொய்தீன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருப்பாலைபுரம் காவல் உதவி ஆய்வாளர் மனோவா செபாஸ்டின், தமிழ்நாடு கடலோர காவல்படை திருவள்ளூர் மாவட்ட உதவி ஆய்வாளர் சபாபதி ஆகியோர் முன்னிலையில் வருவாய்த்துறையினர், பழவேற்காட்டில் இயங்கி வரும் சமூக அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள், மீனவ சங்கங்களின் பெண் பிரதிநிதிகள் மற்றும் மீனவ கிராமங்களின் நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்கினர். குறிப்பாக விழா நாட்களில் பொதுமக்கள் கூடும் பழவேற்காடு கடற்கரையில் விழா காலங்களில் கடற்கரையில் நுழைவதற்கு இடங்களை வரையறுத்து காவல் கண்காணிப்பு பகுதிகளை ஏற்படுத்தி மீனவ கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் விபத்தினை தடுக்கும் விதத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் எனவும், கடலில் ஏற்படும் விபத்து குறித்து சுற்றுலா பயணிகளுக்கு தகவல்களை தெரிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டனர். படகு சவாரியை முறைப்படுத்தி இயக்க வேண்டும் எனவும், காணும் பொங்கலை முன்னிட்டு அதிக கூட்டங்கள் கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் அதனை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. தற்காலிக பாதுகாப்பு பணிகள் மற்றும் நீண்டகால சுற்றுலா பயணிகளுக்கான மேம்படுத்தப்பட்ட உள்ள திட்டங்கள் குறித்து விவாதிக்கிறார். வருகின்ற நாட்களில் எந்த ஒரு உயிரிழப்பும் பழவேற்காடு கடற்கரையில் நடக்கக்கூடாது எனவும், அதற்காக அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் எனவும் முடிவெடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பழவேற்காடு கிராம நிர்வாக அலுவலர் பழனிசாமி, ரைட்டர்ஸ் ஒன்றிய கவுன்சிலர் செல்வழி எர்ணாவூரான், தாங்கல் பெருங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானவேல், திருவள்ளூர் மாவட்ட பாரம்பரிய ஐக்கிய மீனவர் சங்க தலைவர் எத்திராஜ், தமிழ்நாடு மீனவர் சங்க பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் துரை மகேந்திரன், பழவேற்காடு மக்கள் நல்வாழ்வு சங்க தலைவர் துரைராஜ், டாக்டர் அம்பேத்கலாம் சமூக நல அறக்கட்டளை இயக்குனர் அசோக் பிரியதர்சன், அட்சுவா திட்ட ஒருங்கிணைப்பாளர் லல்லி பாலாஜி, உறவு அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் மஞ்சு, அதானி ஃபவுண்டேஷன் லீமா, இயற்கை அரண் சமூக நல அறக்கட்டளை இயக்குனர் ஏகாட்சரம், ஆதி ஃபவுண்டேஷன் சுமன், செண்டம் ஃபவுண்டேஷன் ஜெகன், சத்தியம் கல்வி ஆதார அறக்கட்டளை நிர்வாகி சுகுணா சாலமன், மகளிர் அமைப்பு நிர்வாகிகள் ராஜலட்சுமி, செல்வாம்பிகை, சமூகம் சார்ந்த கிராமப்புற மேம்பாட்டு அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் குணங்குப்பம், அரணங்குப்பம், சாட்டாங்குப்பம், திருமலை நகர், எஸ்பி குப்பம், வைரவன் குப்பம், வடுக்குப்பம், கரிமணல் கிராம நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். தமிழக அரசு வந்து விளையாட்டுத்துறைக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கு. உங்கள் பிள்ளைகளே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக உருவாக்கி கடற்கரையில் சரக்கு படி கடற்கரை சரக்கு இருக்காது, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் போட்டு கண்டிப்பாக